Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Isn't it wonderful to be in God's house? ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. We know that today is Trinity Sunday. அதனால தான் வெள்ளை ஆல்டர் லினன் மாற்றப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் பெந்தேகோஸ்தே ஞாயிறு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெந்தேகோஸ்தே சண்டே, God blessed us so much with His presence. இந்த பெந்தேகோஸ்தே காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நம்மோடு அழகாக நம்மளை உருவாக்கி வடிவமைத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை வழிநடத்தும் போது, நம்மளை உருவாக்கும் போது நம்ம நல்லா பொன்னை போல விளங்குவோம். ஆமேன். நல்லா இருப்போம். ஆமேன் சொல்லுங்க. அவர் நாம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை நடத்த இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாகத்திலிருந்து தேவனுடைய வசனத்தினுடைய செய்தியின் தலைப்பு, the passage that I have chosen in today's lectionary text, in fact, is Isaiah chapter 6 verse 1 to 8. And the topic for today is Holy, Holy, Holy. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த பாகத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, if you look at this passage, Isaiah 6 and the context நீங்கள் பார்த்தீங்கன்னா, உசியா என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா 52 ஆண்டுகள் அரசாளி கொண்டிருந்தார். அவருடைய ராஜ்யத்தினுடைய பதவியும் அவருடைய பொறுப்புகள்லாம் அவர் செய்தார். 52 ஆண்டுகளிலே அவர் செய்து அவருக்கு மரணம் அடைந்தார். அப்போ அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த தேசத்தில் ஒரு அரசியல் குழப்படி சூழ்நிலை, பொலிட்டிக்கல் கேயாஸ் அல்லது கிரைசிஸ், அங்கே அதிகமான பயமும் ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு சந்தேகம் அல்லது ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் ஏசாயா காணப்படுகிறார். ஐசாயா in this context where the king has died. அப்போ ஏசாயா ஒரு ராஜா அல்ல, அவர் ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவர் துக்கப்படுகிறார். Isaiah is grieved. You know, grief is because what is going to happen to the land, what is going to happen to the people there. ஆனால் பிரியமானவர்களே, beloved brothers and sisters, in the year where the earthly royalty failed, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த ராஜரீக அந்த பலன், அந்த பதவி, அது மரித்த பொழுதிலும் கூட ஏசாயா பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையின் தரிசனத்தை அவர் கண்டார். அல்லேலூயா. பூமி அதிர்ந்தது, ஆனால் பரலோகம் பரலோகமாகவே இருந்தது. We cannot dethrone our God. கர்த்தர் சிங்காசனத்தில், சேனைகளின் கர்த்தர் ராஜாவாகவே எப்பொழுதும் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருப்பார். Nobody can shake God. God is unshakable. அதனால்தான் இந்த வார்த்தை, ஹோலி என்ற வார்த்தையை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழியில் ஹோலிக்கு அர்த்தம் இஸ் நாட் ஜஸ்ட் குட், இட் இஸ் செட் அப்பார்ட். எபிரேய மொழியில் கடோஷ் என்று சொல்லப்படுகிறது. ஹோலி மீன்ஸ் டு பி செட் அப்பார்ட், பி டிஸ்டிங்க்ட், டு பி அட்டர்லி ஹை அண்ட் அபவ். ஆண்டவருடைய நாமங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நாமம் அவருடைய தூய்மையை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை குறித்து சொல்லக்கூடிய நாமமானது இந்த நாமம் தான். என்ன நாமம்? பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஒரு முறை மட்டுமல்ல, 3 முறை சொல்லப்படுகிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறது. And so the phrase itself, holy, 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 ஐசாயால மட்டும் நம்ம பார்க்கல. If you have your Bibles, turn to Revelation chapter 4. வெளிப்படுத்தல் கடைசி புத்தகம். If you have your Bibles, would you please turn to Revelation chapter 4. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகம் எப்படி இருக்கும்னு குறித்து யோவான் நமக்கு எழுதுகிறதே நம்ம பார்க்குறோம். அண்ட் அவர் எவ்வளோ அழகாக அங்கே சொல்கிறார் பாருங்க. Revelation chapter 4, if you look at verse 8, வசனம் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, let me read in English first. யாராவது தமிழில் எனக்கு வாசிங்க. Revelation 4 verse 8, each of the 4 living creatures had 6 wings and was covered with eyes all around. Even under his wings, day and night, they never stopped saying, Holy, Holy, Holy is the Lord God Almighty, who was and is to come. யாராவது வாசிக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். ஓய்வில்லாமல் சொல்லுவாங்க தெரியுமா, ஓயாம நொச்சி நொச்சி நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. ஓய்வு இல்லாமல் இரவும் பகலும். இப்பொழுது நாம் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் இந்த தேவ தூதர்களும் மூப்பர்களும் சேர்ந்து, மிருகங்களுக்கு சேர்ந்து, அந்த கிரீச்சர் சேர்ந்துன்னா ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவர்கள் செலுத்தி கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? ஓய்வின்றி, டே அண்ட் நைட், ஆல் த டைம் they are singing the same song. Now in worship we all know, நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் worship language which is hallelujah. hallelujah எல்லா பாஷையிலையும் hallelujah தான். மலையாளத்துலேயும் hallelujah தான், தமிழில் hallelujah தான், கொஞ்சம் வித்தியாசம். ஆங்கிலத்தில் hallelujah, right? It's a universal language. And then we have praise the Lord னு சொல்கிறோம், ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிறோம், அல்லது நம்ம ஆமேன் என்று நம்ம ஆமோதிக்கிறோம். இல்லாட்டினா பாம் சண்டே அன்றைக்கி வந்து ஹொசானா என்று நம்ம ஏறெடுக்கிறோம். டுடே let us learn to also not forget to declare God's holiness, which is holy, holy, holy. சொல்கிறீங்களா என்னோடு? holy, holy, holy. தமிழில் சொல்லுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Now I want to hear the children and the youths say together, பரிசுத்தர். யங் அட் ஹார்ட் கேட்குது, எனக்கு யங் அட் ஹார்ட் கேட்குது, பரவாயில்ல, நல்லது தான். இன்னும் ஒன் மோர் டைம், சில்ட்ரன் நல்லா சொல்லுங்க. ஓகே, say holy, holy, holy with me. Okay, something will happen to your heart. Okay, say it together, holy, holy. One more time, holy, holy, holy. சொல்ல மாட்டீங்களா? வாய்த்தன்னு சொல்லுங்க. யூத் கம் ஹெல்ப் பண்ணுங்க. holy, holy, holy. You know the word, the phrase holy, ஒருவேளை நமக்கு வந்து நம்முடைய சிந்தையிலேருந்து அது நம்மளது முழுமையாக கேப்சர் பண்ணாமல் இருந்தாலும், அந்த வார்த்தை நம்முடைய நாவினால் அறிக்கையிடும்போது நம்முடைய ஆவி ஆத்மா இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறார். அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிற அந்த வார்த்தை அது பெரிய ஒரு விஷயம். ஓகே, எப்படின்னு நான் காமிக்கிறேன். முதலாவது பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னவென்றால், the first point I want to share is the vision of God's holiness or God's state. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு தரிசனம் ஏசாயாவின் இடத்துல வந்தது. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு தரிசனம் ஏசாயாவுக்கு வந்துடுது. A vision of God's holiness, God's state. தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த 4 வசனங்களிலே நம்ம பார்க்குறோம். ஐசாயா chapter 6 verse 1 to 4. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் என பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட சொன்னார்கள். கூப்பிடுவர்கள் சத்தத்தால் வாள்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அந்த ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் ஆஃப் இஸ் ரோப். நான் இஃப் யூ லுக் அட் ராயல்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாக்கள் வந்து அவங்களுடைய தலையிலேருந்து அந்த கிரீடம் போட்டிருப்பாங்கல்ல, இது புட் க்ரௌன் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ராஜாக்கள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, பின்னாடி ஒரு கேப் இருக்கும்ல, த ரோப், அதை பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த ரோப்னு பார்க்குறோம்ல. இன்ஃபேக்ட் திருமணம் செய்யக்கூடிய பெண்மணிகளை நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆலோசனை கொடுக்கும்போது, ஒன் ஆஃப் த திங்ஸ் வி கைட் தம் இஸ் டு ஹவு டு சூஸ் அ வெட்டிங் கவுன். அந்த வெட்டிங் கவுன் அவங்க சூஸ் பண்ணும்போது அந்த வெட்டிங் கவுன் சரியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பக்குவமாக இருக்கணும், பிறகு அந்த வேல் கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய the flowing, you know, the long part of the dress இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த ராஜாக்களுடைய அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய கனம், அவங்களுடைய புகழ் வந்து எப்படி ஒப்பிட்டு பார்ப்பாங்கன்னா, the longer the stretch of the rope, the greater the name of the king.
த கிரேட்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கிங். எவ்வளோ நீளமாக இருக்கிறதோ அந்த நீளத்துக்கு அந்த ராஜாவுக்கு மகிமை, கனம், புகழ் வழங்கப்படுகிறது. இங்கு ஏசாயா பார்க்கும்போது அந்த அந்த ட்ரெயின் ஆஃப் த ரோப், தேவனுடைய அந்த அந்த வஸ்திரத்தை நம்ம பார்க்கும்போது அது இடமே இல்லையா. ஹல்லேலூயா. ஏனால் அவருடைய நாமம் அவ்வளோ உயர்ந்தது, அவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ பெருசு, பெரிய நாமம். அதனால God is unrivaled. தேவனை ஒப்பிட்டு யாராலும் வர முடியாது, அவரிடத்துல யாராலும் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. உங்களுக்கு ஆசையா இருக்கா தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில தேவனுடைய மகிமை ஆளுகை செய்யணும் ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்ப ஏசாயா அவருடைய தரிசனம் நம்முடைய தரிசனமாக மாற வேண்டும். அங்கே சேராஃபீன்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவர்கள் அப்படியே பக்குவப்படுத்தி தேவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் கனத்தை செலுத்துகிறதை இங்கு நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கனம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய சரியான கனத்தை நம்ம செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுமா? நான் மை நேம் இஸ் இஸ்ரேல் செல்வம். சம் கால் மீ, சிலர் வந்து என்னை பாஸ்டர் கூப்பிடுவாங்க, சிலர் வந்து என்னை கேத்தலிக் ப்ரீஸ்ட் போல நினைக்கிறதுனால என்னை ஃபாதர்னு கூப்பிடுவாங்க. பட் ஐ ஹேவ் அ அஃபிஷியல் டைட்டில் விச் இஸ் கால்ட் த ரெவரன் இஸ்ரேல் செல்வம். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரெவரன் ஃபாதர்னு சொல்லுவாங்க. அந்த ரெவரனுக்கு என்ன அர்த்தம்னா ரிவர்ட் பர்சன், மதிப்புக்குரியவர், மறைத்திரு, அருத்திருன்னு சொல்ல, மதிப்புக்குரியவர். When God is to be revered, ஆண்டவருக்கு அந்த மதிப்பை நம்ம கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்ற வண்ணமான மகிமையை நம்ம செலுத்த வேண்டும். இப்போ நம்முடைய ஆலயத்தில் நீங்கள் என்னை அடிக்கடி பார்க்கறதுனால, வாரம் வாரம் பார்க்குறீங்க, நானும் உங்களை பார்க்குறேன், பார்த்து நம்ம வந்து கேஷுவலிட்டிஸ், வி ஷேக் ஹேண்ட்ஸ், வி ஹாக், வி ப்ரைஸ் தி லார்ட் டுகெதர் அப்படின்னு செய்கிறோம். ஆனால் என்னை விட பதவியில், பொறுப்பில் இன்னும் மேன்மையானவர் வந்தார்னா, உதாரணமாக ஒரு பிஷப் வராருன்னு நினச்சிக்கிங்களேன், அவர் என்னுடைய தலைவராக இருக்கிறார். அப்போ நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு செலுத்துகிற மரியாதை எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய, என்னை விட என்னுடைய பாஸ் வராருன்னு வச்சிங்களேன், அப்போ நம்மளுடைய கவனம் என்ன செலுத்துறோம்? அதுக்கு அவர் மேலே நம்ம செலுத்துகிறோம்ல. பிகாஸ் வி ரெவர் அ பர்சன் பிகாஸ் ஆஃப் த ரோல், த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி ஹேஸ்ன்னு சொல்லிட்டு. அதே போல் அதற்கு மேலாகவே நம்முடைய தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் புகழையும் அவருக்கு செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுமா? அப்போ புகழை நம்ம எப்படி செலுத்த வேண்டும் என்றால், த விஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தத்தினுடைய தரிசனத்தை கொண்டு அவரை வணங்க வேண்டும். பைபிளில் நம்ம பார்க்கிறோம், வித்வுட் ஹோலினஸ் நோ ஒன் கேன் see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே கூடாது, முடியாது. பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் தேவனை சந்தரிக்கவே முடியாது. அந்த பரிசுத்த வாழ்க்கை எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நம்முடைய வர்ஷிப் டீம், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வர்ஷிப் டீமில், ஈஸ்வரில் இருக்கக்கூடிய வர்ஷிப் டீமில் நம்முடைய இம்பார்ட்டன்ட் கீ வேர்ஸ் இஸ் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வர்ஷிப் த லார்ட் இன் த ஸ்ப்ளெண்டர் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். ஆராதனை வெறும் ஒரு பாடல் அல்ல, வெறும் ஒரு இசை அல்ல, வெறும் ஒரு நடனம் அல்ல. ஆராதனை அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை கொண்டு நம்ம அவரை ஆராதிக்க முடியும், தெரியுமா? ஆஃப்கோர்ஸ் ஐ லவ் மியூசிக், பை த வே ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் மியூசிக், ஐ பிளே மியூசிக், ஐ லவ் டு சிங், ஐ லவ் டு டான்ஸ் ஈவன். பட் அந்த இசையில், அந்த பாடலில், அந்த நடனத்தில் கர்த்தருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்தை நம்ம செலுத்தலைன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? நான் எல்லாவற்றையும் செய்தும் அவரை பரிசுத்தர் என்று நான் பார்க்கவில்லைன்னா அவருக்கு தூஷணத்தை நான் கொண்டு வரேன். எல்லாமே அவரை குறித்து நான் செய்த பொழுதிலும் அவர் பரிசுத்தர் என்று நான் பாராமல் விட்டேன் என்றால், நான் அவரை நடத்துவது, அவருக்காக சேவை செய்வது, அவரை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அவருக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும். எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தர் என்று நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றாரு, இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are those of pure in heart, for they will see God. அந்த பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போ தேவனை குறித்து ஒரு பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு தரிசனம் நமக்கு வேணும். ஏசாயாக்கு அந்த தரிசனம் வந்தது. Now when I mean the holiness of God, I do not mean that it is only meant for those who are very close to God.
சரி, பாஸ்டர் சொல்கிறது மேபி எங்கள் அம்மா பற்றி தான் பேசுகிறாரு போல். அம்மா அந்த அன்றாடம் வேதத்தை வாசிக்கிறாங்க, அன்றாடம் ப்ரே பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அம்மா வந்து ரொம்ப பக்தி. இல்லாட்டி பாஸ்டர் இந்த மனைவி பற்றி தான் பேசுகிறாங்க போல. நான் வந்து வீட்டிலேருந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன், சர்ச்சுக்கு அப்பப்போ தான் வருவேன். ஒருவேளை அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லணுமா? இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க என் வாழ்க்கையே சரியில்லை, என் வாயிலேருந்து நான் எப்படி அவர் பரிசுத்தர்னு சொல்லக்கூடாதுன்னு. நீங்கள் அப்படி நினச்சிட்டு அவரை பரிசுத்தர் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது பேர் தாழ்மை இல்லை, அது பேர் பெருமை. அது பெருமை. தேவனை பரிசுத்தர் நம்மளால் சொல்ல முடியலன்னா அது பெரிய ஒரு தாழ்மை நினச்சிடாதீங்க, அது பெருமை. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டீங்க உங்களுடைய சுயத்தில் உங்களுடைய பலத்தில் நீங்கள் அவரை கூப்பிட முடியும்னு. இல்லை, நம்ம ஆண்டவரோடு நெருங்கி கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் தெரியுமா? வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் தெரியுமா? திக்குமுறாக இருக்கிறோம் தெரியுமா? அங்கே உயர்வாக இருக்கிறோம், குறைவாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் நாவிலிருந்து வாழ்க்கையிலேருந்து பரிசுத்தர்னு நம்ம ஏறெடுக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? அப்படின்னா எல்லாரும் அவரை பார்க்கிற விதம் மாற வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று நம்ம அவரை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். And another thing about God's holiness, as far as I know, தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நான் நினைக்கிறேன்னா, அவருடைய பரிசுத்தம் பாவிகளை அவர் அண்டையில இழுக்கிற ஒரு பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுமா? மனுஷனுடைய நீதி நீ சரியா இருந்துட்டு வா, ஆனா ஆண்டவருடைய நீதி நீ சரியா இல்லை ஆனாலும் நீ வா. அது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? மனுஷன் எப்படின்னா நீ you be better, then you come to me. But God says, you come to me, you will be better. Right? It is the sick who need the doctor. வியாதி உள்ளவர்கள் தான் மருத்துவருக்கு அவசியம். நம்மளாம் வியாதி உள்ளவர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்த உடனே பரிசுத்தர் அப்பா, நீங்கள் பரிசுத்தர் நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் வழங்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் யூ அண்ட் யோர் எஃபர்ட்ஸ் டு பிகம் ஹோலி. பை த வே, நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்முடைய முயற்சிலாம் ஒரு காலகட்டம் தான். ஆனால் அவர் பரிசுத்தராய் நம்ம நினச்சிட்டோன்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறது நம்ம அறிக்கையிடணும்னா கண்ணீர் வரும். ஆண்டவரே கண்ணீர் வரும். ஆண்டவரோடு அவரை போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். எத்தனை பேர் இந்த பேர் இங்கே 100% பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? இல்லையே. நம்ம மகிமையின் மேலே எப்படி வந்த பார்த்தீங்களா? மகிமையின் மேலே எப்படி வந்த? மகிமையின் மேலே நான் சொல்ல, மகிமையின் மேல். நம்ம மேலே போகிறோம், டக்குன்னு கீழே இறங்கினான்னு திருப்பி மேலே போகிறோம். ஏமேன். யாரும் இப்படி ஜெட் மாரி மேலே பறக்கிறதில்ல. கொஞ்சம் உபத்திரம் வரும், அங்கே கொஞ்சம் தடுமாடுவோம். ஆனால் get up again, God you are holy, get up again Lord, hallelujah. பரிசுத்தத்திற்கு நம்ம வளர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Don't take holiness as a light thing. இன்ஃபேக்ட் என்னுடைய காங்கிரிகேஷன் நான் சொன்னேன், என்னை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சு எவ்வளோ பிரசங்கம் நீங்கள் கேட்டிருக்கலாம். சிலர் வந்து மேபி யூ ஆர் நியூ ஹியர், யூ ஆர் லிஸ்னிங் டு மை சர்மன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சிலர் வந்து கடந்த மாதங்களில் நீங்கள் கேட்டுருக்கலாம். மற்றவர்களை somehow you would have listened, but I told my people, if you want to remember me for this one sermon. பரிசுத்தர். ஏசாயா முதலாவது தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய தரிசனம் அவருக்கு முன்பதாகவே வந்து தோற்றம் அடைகிறது. அவர் பரிசுத்தர். இரண்டாவது பார்க்கும்போது, the vision of our brokenness, man's state. God or a state, அவருடைய பரிசுத்தம், man's state. The vision of our brokenness, நம்முடைய உடைந்து போன நிலைகளுடைய தரிசனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதை வந்து 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். Isaiah 6:5, woe to me, I cried. ஏசாயா கதறுகிறார். ஆண்டவருடைய பிரசனத்தை பார்த்து ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நடந்த உடனே ஆண்டவரோடு இருக்கிறத பார்த்து அவர் தடுமாறுறார், நடுங்குறார். ஐயோ, woe to me, ஐயோ நானா, woe to me, I am ruined என்று அவர் சொல்றாரு. For I am a man of unclean lips, and I will live among a people of unclean lips. My eyes have seen the King, the Lord Almighty. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஹalleluya. The mirror of holiness. Isaiah didn't realize how dirty he was until he saw how clean God is. ஆண்டவர் எவ்வளோ தூய்மை, எவ்வளோ பரிசுத்தர் என்று அவர் அறிந்த உடனே அவருடைய குறைவுகளை அவரால்
உணர முடியுது. The closer you get to the light, the more the dust shows. இப்போ இந்த புல்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கேருந்து பார்க்கும்போது அழகாக நீட்டாக இருக்குது தானே. ஆனால் ஒரு ஹேண்ட் லைட்டை வச்சு நான் கொண்டு கிட்ட அந்த நுணுக்கங்கள் அந்த எட்ஜஸில் போய் பார்த்தா நிறைய தூசி இருக்குது. ஆக்சுவலி வெளிச்சத்தோடு வரும்போது நம்முடைய குறைவுகள் வெளியே வரும். கர்த்தர் நம்மளை புடமிடுவார். அவர் என்ன சொல்றார்? ஐ எம் ரூயின், நான் அகமானேன். ஐயோ, இவ்வளோ பெரியவராக இருக்கக்கூடிய தேவனிடத்தில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தம்மை பார்க்கிறதை அவர் பார்க்கிறோம். The first time we see our God, just like how Isaiah, he looks at his own failures. அவர் மற்றவரை பார்த்து அவர் சொல்லவில்லை, இந்த பக்கத்தில் இருக்க பார்த்து அவர் சொல்லவில்லை, அவரை பற்றி பேசுறார். அகமானேன், ஓ டு ஹிம்னு சொல்ல, டு ஹர்ன்னு சொல்ல, ஓ டு மீ, எனக்கு ஆண்டவரே, என்னிடத்தில் அவர் தம்மையே பார்க்கிறார். மற்றவருடைய குறைகளை அவரால் பார்க்க முடியல, அவருடைய குறையை பார்க்கிறார். தாவீது பாவம் செய்து சூழ்நிலையில் இருக்கும் அவர் என்னத்தமா சொன்னார்? தேவனை, உமக்கு விரோதமாக மட்டும்தான் நான் பாவம் செய்தேன்னு அவர் சொன்னார். ஆண்டவருடைய மகிமையில அவருடைய வெளிச்சத்தில் நம்ம வந்துட்டோம்னா, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம அந்த பிரசனத்தில் நம்ம இருந்துட்டோம்னா, உண்மையாக அவருடைய பரிசுத்தினுடைய தரிசனம் நமக்கு இருந்துச்சுன்னா, மற்றவர்களுடைய பாவம் நமக்கு முன்பாராதபடி நம்முடைய பாவம் தான் முதலாவது வரும். நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள். We will have no time to criticize others. முதல் பாவி நான் தான். பவுல் என்ன சொல்றார்? பிரதான பாவிகளிலே பிரதான பாவி நான். ஒன்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது, I am the chief of all sinners, the least of the apostles சொல்றார். ஆண்டவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வந்த உடனே தேவனுடைய பரிசுத்தனுடைய நிலையை நம்ம அறிந்து கொண்டு, என் நிலை எங்க இருக்கு நம்மளால தெரியும். அதுதான் உண்மையான ஆராதனை. We can see how broken we are when we see God's holiness. உடைந்து போனதா இருக்கிறேனே ஆண்டவரே, இந்த உடைந்து போன பாத்திரத்துல உம்முடைய கரம் எனக்கு வேண்டுமே என்ற அந்த தாகம் வருகிறது. Men's brokenness best revealed in God's holiness. நீங்க நான் ஒருவேளை உடைந்து போய் நம்ம வந்தோம்னா, உடைந்து போன பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து நல்ல பிரயோஜனப்படுத்துவார். The Bible says, for all have sinned and fallen short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று. ஆமென் சொல்லுமா? இந்த பந்தியில நம்ம சேரும்போது குரூப் ஏக்கு ஸ்பெஷல் பந்தி, ஸ்பெஷல் பிரெட், ஸ்பெஷல் வைன் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய போதகர், பிஷப்மார்கள்லாம் அவங்களுக்கு குரூப் பி, அவங்க ஹையர் லெவல் இல்லை. பந்தியில் நம்ம வரும்போது எல்லாரும் பா மன்னிச்சிருங்கப்பா, அமேன் சொல்லுங்க, மன்னிச்சிருங்க சொல்லுங்க முதலாவது லார்ட். அதனால தான் as a pastor you handle so many things in life, and also you have to handle people and all that. How do you manage people in your life? உங்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை முன்னால் வரும், உறவுகளிலே அழுத்தங்கள் வரும், சொந்த பந்தத்தில் அழுத்தங்கள் வரும். நம்மளால் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு என்ன சிந்தை வரும், அவங்கள விட நான் பெருசு இல்லை, எனக்கும் குறைகள் இருக்காப்பா, என்னை மன்னித்த தேவன், இந்த உடைந்து போனவனை ஆண்டவர் நீங்கள் மன்னிச்சிங்களே, அவங்களையும் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கிற ஒரு மனப்பான்மை வரும். When I look at my brokenness, I can also try, at least try, not 100%, at least we can try to empathize why people behave in a certain way, why they say things in a certain way. ஃபுல்லாக எக்ரி பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு எம்பத்தி வரும். ஏமேன்னு சொல்லுங்க, எம்பத்தி வரும், ஒரு சிம்பத்தி வரும். Look at society now is very lacking in empathy, right? Criticizing and commenting and thumbing down, condemning. நம்ம ஏன் உடைந்து போல நிலைமையை நான் ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னா, மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது, வாய்ப்பே கிடைக்காது. அந்த நேரமும் நான் கொடுக்க மாட்டேன். நான் உடைந்து போன பாத்திரம் என் தேவனிடத்தில் நான் சேருகிறேன். ஏசையா ஐயோ அதமானேன் என்று அவரை குறித்து அவர் சொல்கிறார், ஓ டு மீ. அதனால்தான் நம்முடைய ஆராதனை வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார், நீங்கள் நேரத்துக்கு முன்பதாகவே ஆலயத்துக்கு வரீங்க. ஏன்னா இந்த லித்தர்ஜி ஆரம்பத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது.
முதல் பாடல். இங்கே நம்ம முதல் பாடல் பாடவில்லை, பரவாயில்லை. ஆனால் அந்த அந்த ஆராதனை ஒழுங்குமுறை எப்படி நம்ம வரோம்? ஒழுங்கின்மையாக வரோமா? எப்படி வரோம்? ஒரு ஒழுங்கோடு வரோம்ல, நல்லது. ஏமேன்னு சொல்லுங்க. இந்த இந்த we are being shaped by the Lord. அப்போ அந்த ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கும்போது, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தவர் வார்த்தையினால, நினைவினால, செய்கையினால அப்பா எங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு பெற்று விடுதலையின் பிள்ளைகளாக கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் போன்ற நம்ம கரங்களை குலுக்கி ஒருத்தர் வாழ்த்துகிறோம். அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அந்த கார்ப்பரேட் வர்ஷிப்லேயே நம்மை குறித்து நம்முடைய தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. we can realize how we are. தூசியும் புழுதியில் இருக்கக்கூடியவர் நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்தார்ல. அப்போ அவருடைய பரிசுத்தம் தரிசனம், மனுஷனுடைய உடைந்த நிலைமைகளுடைய தரிசனம். மூன்றாவது பார்க்கும்போது the call of grace and the call to respond. the call of grace. அந்த தேவ தூதர் அந்த கோலை எடுத்து ஏசாயா நாவை தொடுவதற்காக அவர் புறப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஏசாயானுடைய மறு உத்தரவு, Isaiah's response to a holy God and his own brokenness. You see in verse 6 to 8 நம்ம அதை பார்க்குறோம். verse 6 to 8, then one of the seraphs flew to me with a live coal in his hand, which he had taken with tongs from the altar, பலிபீடத்திலிருந்து. With it he touched my tongue and said, see, this has touched your lips and your guilt is taken away and your sin atoned for என்று சொல்லப்படுகிறது. Let me just read in தமிழ்ல வாசிக்கிறேன். அப்பொழுது சேராபேன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குருட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. பிறகு பாருங்க, அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்களா? verse 8, and we see that there is a conviction. ஆண்டவர் உணர்த்துறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்து அம்மா யோவான் புத்தகத்திலிருந்து வாசித்தாங்க. ஆண்டவர் உணர்த்துறாரு, தண்டிக்கிறார், அதாவது he convict பண்றாரு. பாருங்க, இந்த அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது 8ஆம் வசனத்துல, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், ப்ளூரல் இருக்கு, யார் நமது திருத்துவ தெய்வம் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவராகிய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். Hallelujah. Then I heard a voice of the Lord saying, voice of the Lord. கர்த்தருடைய பரிசுத்தத்தினுடைய தரிசனம் வருகிறது. ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் மகிமையினால் நிரப்பப்படுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது, யாரை நான் அனுப்புவேன். Isaiah is hearing the voice of the Lord saying, whom shall I send? There are so many people around, and who will go for us? And Isaiah is saying, and I said, I am here. Here I am, send me. Hallelujah. ஆண்டவர் தொட்ட உடனே அங்கு ஒரு கன்விக்ஷன் நடைபெறுகிறது. ஆண்டவர் அங்கு தண்டித்து, அவர் சரிப்படுத்தி, பாவங்களை சுத்திகரித்து, அவர் என்ன செய்கிறார்? அவர் கமிஷன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பரிசுத்த தேவனிடத்தில் நம்ம சேரும்போது நம்முடைய குறைகளை மட்டும் கர்த்தர் பார்த்தார் என்றால் யாரும் சேவை செய்ய முடியாது. ரைட்? இஃப் காட் was the watchman of this church, or he list down all the requirements, first fail பண்றது நான் தான். நீங்க ஒருவேளை உள்ளுக்கு வந்துடுவீங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் தான். ஆண்டவர் உண்மையாகவே அவருடைய தகுதியெல்லாம் போட்டார்னா, பாயிண்ட் 1 to பாயிண்ட் 10 இஸ்ரவேல் செல்வம், நான் நினைக்கிறேன் அவர் சொல்றவனால் நாளை கை தூக்கிறேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் டிஸ்குவாலிஃபைட். ஆனாலும் எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்த தேவன், ஏசாயா சொல்றா, என் நாவு எவ்வளோ அசுத்த நாவு, அந்த நாவை ஆண்டவர் சுத்திகரித்து சொல்றாரு, இப்ப நான் உன்னை அனுப்புறேன்னு. நீங்க நினைச்சிட்டீங்களா நம்மளாம் நல்லா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு? இல்லை இல்லை இல்லை, கோசம். நீங்களும் நானும் நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி அழுக்கு கந்தைகளை போல ஒன்றுமே இல்லாத நம்மை ஆண்டவர் தூக்கி சுமந்து அப்படியே கண்மலையின் மேலே நிறுத்தி நம்முடைய கரங்களை எல்லாம் தட்டி, மணல்லாம் தட்டி, சேத்தெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கழுவி சுத்திகரித்து நம்மளை பொன்னை போல விளங்க
வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். இப்போ நம்ம இடத்துல சொல்லுகிறார், இப்போ நீ உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட் பிகாஸ் we are good and well all the time, இல்லை, ஆயினும் தேவன் நம்மளை பயன்படுத்துகிறார். அதுதான் அவருடைய இரக்கம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், யார் என் பேரில் போவான்? who will go in our name? இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நம் மூலமாக பல ஜனங்கள் கர்த்தரை அறியத்தக்கதாக நம்ம இருக்கிற இடங்களிலே here I am Lord, இதோ அடியே நான் இருக்கிறேன் அப்பா, என்னை நீங்கள் நம்பலாம் அப்பா, நான் உங்கள் நாமத்தில் நான் புறப்பட்டு போக நான் ஆவலாக இருக்கிறேன் என்ற அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆவலாக இருக்கிறார். Holiness isn't about isolating ourselves from a messy world to stay clean. சரி, பாஸ்டர் சொல்லிட்டார் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த தேவனோடு இணைந்து இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்குலேருந்து புக்கித்திமா ஹிலுக்கு நான் போயிடுறேன். இல்லாட்டினா ஒரு கொகைக்குள்ளே போட்டு ஒரு கேஃப்குள்ளே போயிட்டு ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் ஹோலி. யாரையும் நான் பார்க்கல, யார்கிட்டையும் நான் பேசலை, எந்த விஷயத்தையும் நான் கலந்து கொள்ளல, நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன். சில மதங்களில் இருக்கக்கூடிய மங் அண்ட் ஹெர்மிட்ஸ்லாம் மேபி அவங்க அதை செய்கிறாங்க. Praise the Lord, no questions about it. But God is not telling us to isolate ourselves. Hallelujah சொல்லுமா. பரிசுத்தம்னு சொன்னால் எல்லாரும் விட்டு விலகிறது அது ஒன்று. அதில் ஒரு கருத்து இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீ அதை விட்டு பிரிந்திரு, சரியான விதத்தில் சரியான உறவுகள், தீட்டானதை தொடாத, அது சரி. ஆனால் ஆண்டவர் எதற்காக நம்மளை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துகிறார் என்றால், அந்த அழுக்கான உலகத்துக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். ஆமேன்னு சொல்லுமா. அதுதான் அவருடைய பரிசுத்தத்தினுடைய அழகு. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்புறீங்களா? அதனால தான் சபைக்கு வருகிறனுடைய முக்கியத்துவம். சபை கூடி விட்டு விடாதபடி வசனத்தை பெற்றுக்கொண்டு, போன வாரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, இந்த வாரம் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்தத்தை கண்டான். தன்னுடைய உடைந்து போன நிலையை கண்டான். கர்த்தருடைய பணியிலே அவன், இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று அவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். I know that all of us want to have the glory of God in our lives. தேவனுடைய ஆலயத்தில் வந்த அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய உறவுகளிலே வர வேண்டும் என்று அநேகருக்கு அந்த வாஞ்சம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அதிலே நம்ம நாட்டப்பட்டு அதிலே நம்ம உருவாக்கப்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம எதை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இந்த பரிசுத்த ஜீவத்தை மட்டும் விட்டுறாருங்க. சிலர் எல்லாமே செய்வாங்க, ஆனால் பரிசுத்த வாழ்க்கை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுருவாங்க. Do you know when you go into the woodlandsலேருந்து நீங்கள் ஜேபிக்கு போகும்போது அங்கேருந்து ஐசிஏலேருந்து கிளியரன்ஸ் இருக்கும். Do you remember you see the primary clearance and the secondary clearance? சில நேரத்தில் நம்ம பரிசுத்தத்தை செகண்டரி கிளியரன்ஸாக வச்சிடறோம். எது அவர் முதலாவது வைக்க சொல்கிறாரோ அதை தான் பிற்பாடு நம்ம செய்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், இதோடு நான் முடிக்கிறேன். மத்திய 6:33 சொல்கிறாரு, என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? Matthew 6:33. How many of you all can remember? Yes, thank you sister. கொஞ்ச நேரம் பிளாங்க் ஆகிட்டேன். Thank you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நம்ம கூட தான் தேடுறோம். மற்ற எல்லாவற்றையும் தேடிட்டு பரிசுத்தத்தை லேட்டாக பார்த்துக்கோ, பரவாயில்ல. அந்த வேதத்தை வாசிக்கிறது, அந்த கொஞ்சம் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறது, கரங்களை உயர்த்துறது, எவன் லேட்டாக இல்லை, கொஞ்சம் ஒரு 5 minutes கொடுத்தா போதும், பரவாயில்ல. இல்லை, அவர்கள் எப்படி துதித்தார்கள், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர். யூனோ when we say something's a vain, பைபிள் vain reputation டிஸ்கரேஜ் பண்ணப்படுகிறோம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஜெபிக்காதீங்க, சும்மா தேவையில்லாமல் you don't do the vain reputation in prayer. இது vain reputation இல்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா இயேசுவே என் தேவனே, அது சொல்கிறது நல்லா வாழுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சில வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்ல அது நம்முடைய ஆவியில பதியும். நீங்களும் நானும் அநேகர் இங்கே பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, ஃபாதர் மதர்ஸ் இருக்கீங்க, and some of you all in the crossroads in your life. I want to encourage you,
டு ஹேவ் an encounter with this holy God. இந்த பரிசுத்த தேவனோடு நம்ம இணையும் போது பரிசுத்த தேவன் நம்மளை இருக்கிற இடத்துல நம்மளை சந்திப்பார். வாலிப பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறீங்க. The challenge to go out through the world and you see your friends have their own lifestyle. It can be really very discouraging. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஆர் கோல், அவங்களுடைய லைஃபோடைய இலக்கியம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கர்த்தரை பின் சொல்கிறவங்க எப்படி அந்த லைனில் எப்படி போகிறது கஷ்டமாக இருக்கும். அவங்களோடு இணையிறதுக்கு ஒரு டெம்டேஷன் வரும். அந்த நேரத்தில் ஐ டெல் யூ சீக்ரெட்டா, when you say holy holy holy, something will tell you to stay away from some relationships, stay away from some ungodly decisions, something inside of you. And that something is not a thing, it's the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் போல அப்படியே யூத ராஜசிங்கம் அப்படியே எழும்புவார். உங்களுடைய பலவீனத்திலே அவர் பலனாய் இருப்பார். சோதனை முன்னுக்கு இருக்கும்போது பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்கள் மனசுலேயே உங்கள் வாயை நீங்கள் அசைத்து நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் ஏதோ ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுத்து நீதிக்கு பிழைக்க, பாவத்திற்கு விட்டு விலக கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார். நீங்கள் நம்பலைன்னா உங்கள் வாழ்க்கையை இதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓயாமல் ஓயாமல் பரிசுத்தர். அப்பா பைபிளை திறக்கும்போது அப்பா நீங்கள் பரிசுத்தர். காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோனுடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு, பிறகு இன்ஸ்டாகிராம் யார் என்ன போட்டாங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்டாங்க, டிசர்ட் எப்படி இருந்துச்சு, எத்தனை லைக் வந்துச்சு எல்லாம் பார்க்குற விட அதெல்லாம் பிறகு பார்க்க வேணாம்னு சொல்லலை. அதை வைத்து தவிர்த்து இருக்க கஷ்டம்தான். ஆனால் அவைகளை பார்க்கிலும் எழுந்த உடனே பரிசுத்தரே அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். Somehow God will help you to reorientate your sight, your walk, your touch. எல்லாம் அழகா, I can really assure you, if you know who God is, அவர் அப்படியே உங்களை அப்படியே கைட் பண்ணிடுறாரு. The steps of the righteous are ordered by the Lord. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். திடீர்னு இந்த திசையில் போக சொல்லுவார், அப்படி பேச சொல்லுவார், அப்படியே 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 கொண்டுட்டு போயிடுறார். ஒரு அந்த குறுகிய பாதையில் சொல்கிறார்ல, நேரோ இஸ் த ரோட் that leads to life. ஜீவனை அடைகளுடைய அந்த பாதை அது குறுகிய ஒரு பாதை. ஃபியூ சூஸ் இட். அதனால தான் அது லோன்லினஸ். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது சில நேரத்தில் லோன்லினஸ், அதை நம்மளை குறித்து கொஞ்சம் தூஷணமாக பேசுவாங்க. You feel that you're all alone. It is meant to be like that. You are in the same lane. But Jesus will be pleased. அங்கே தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். எத்தனை பேர் இந்த பாடின பாட்டில், அந்த வர்ஷிப் பாட்டில் எத்தனை பேர் ஒரு ஸ்டான்ஸாக பாடணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஸ்டான்ஸாக பாடலாமா? Okay, come let me. We'll just sing the song. And when you sing the song பரிசுத்தர், அது பாடும்போது I just want to pray, sing that one, and கர்த்தர் நம்மளை ஆச்சரியமான வகையில் கர்த்தர் நம்மளை நடத்த இருக்கிறார். சேனைகளின் பரிசுத்தர். எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Just give me a key then I can start. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்க பாடுங்களேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் பரிசுத்தர் பரிசுத்தரே. எஸ், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலான ஆமென். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். நல்லா, எல்லா நாமத்திலும் மேலான. பிள்ளைகளை அங்கீகரிங்கப்பா. முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே.
தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். ஓ துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்பா ஆசீர்வதிங்க. ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையாய் சிருஷ்டித்தவர். அப்பா இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையாய் இயேசுவே உம்மையே. எல்லோரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும். நல்ல கரங்களை உயர்த்தி இருந்தவரோ இயேசுவே வரப்போகும் ராஜா உங்கள் கனப்படுத்துற ஆண்டவரே. இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் இருந்தவரும் ஆடோமா இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா சொல்லுவோம். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். எல்லோரும் சேர்ந்து சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் 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 பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படி கரங்களை உயர்த்தி நல்லா உயர்த்தி வைங்க. நம்முடைய சந்ததியாருக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக எல்லோரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் அப்பா இந்த தரிசனம் என்னை விட்டு போயிடக்கூடாது ஜெபிங்க. அப்பா ஜெபிங்க, அம்மா ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளே, சில்ட்ரன் நவ் மைண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் பா. அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, இந்த பரிசுத்த தேவனுடைய தரிசனம் என்னுடைய குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது, இந்த சபையை விட்டு போயிடக்கூடாது. நீர் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள அதை விட்டு விடாதபடி, அந்த அதனுடைய தரத்தை நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா, எந்த நேரத்திலும் நீர் பரிசுத்தர் என்று நம்ம விளையாடாதபடி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் குழப்பம் பண்ணாதபடி, கலப்பு வைக்காதபடி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு செலுத்த வேண்டிய கனமும் புகழும் எங்களுடைய வார்த்தையிலும், எங்களுடைய தீர்மானத்திலும், எங்களுடைய ஊழியத்திலும், எங்களுடைய படிப்பிலும்,
எங்களுடைய சபையில, திருச்சபையில, டயசிஸ்ல, எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய அன்றாட தீர்மானங்களிலே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எங்களுடைய உறவுகளிலே நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை எடுக்கும் போது ஆண்டவரே, சோதனை முன்னால நிற்கும் போது பரிசுத்தர் இருக்கிறார் என்று உணர்ந்து அதுக்கு ஏற்ற தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் யாரும் வழி தப்பி போயிடவே கூடாது. மௌனமா இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். யாரும் இந்த பரிசுத்த பாதையை விட்டு போயிடவே கூடாது. இட்ஸ் கால்ட் ஹைவே ஆஃப் ஹோலினஸ். இந்த பாதை, இந்த வாழ்க்கை விட்டு யாரும் விலகி போயிடவே கூடாது, போயிடவே கூடாது, போயிடவே கூடாது. கர்த்தர் பரிசுத்தராய் இருந்த பொழுதிலும் பாவியான நம்மை அணைத்து கொண்டார். ஓ ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் அவரை அணைத்துக் கொள்வோம், நம்ம பரிசுத்தமா மாறிடுவோம். நம்ம எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அவனிடத்து போய் அணைத்துக் கொள்ளுவோம். அவருடைய பரிசுத்தம் நம்ம மேல தரித்து இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமீன். பரிசுத்த அலங்காரத்தை அணங்கிக் கொள்வோமாக. அந்த அங்கியை போடுவோமாக. அதுதான் ராஜரீக அங்கி. அதுதான் ஆத்மாவுக்கு நன்மையை கொண்டு வரும், அதுதான் ஆவிக்கு நன்மையை கொண்டு வரும், அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு இழந்து போன சுகத்தையும் கொண்டு வரும். ஓ, இழந்து போன மகிமை சபைக்குள்ள வர வேண்டும் என்றால் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம். And I'm not talking about the elite group. That's not what I'm saying. No, I'm just saying put where God needs to be put. குறைச்சி வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. தரத்தை குறைச்சி வைத்திடவே கூடாது. 4 பேர் பாராட்டுறதுக்காக தரத்தை குறைச்சி வைக்கவே கூடாது. ஓ பரிசுத்தரே, come on worship him. பரிசுத்தரே சொல்லும் போதே ஆண்டவர் உங்களுடைய கண்களை தொடுவாரு. ஆண்டவர் உங்களுடைய கண்களுடைய நரம்புகளை தொடுவாரு. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வேற வாசிப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய முட்டிகளை தொடுவாரு. நீங்க முழங்கால் படி உடனே ஆண்டவர் கண்ணீரை கொடுப்பாரு. ஓ, உங்களுடைய கரங்களை நீட்டி பாருங்க. ஓ, இந்த உதடுகளை திறந்து பாருங்க. ஆண்டவரே அகமானே என்று சொல்லும் போது ஆண்டவர் தூரமா ஓடி போக மாட்டாரு. என் பையன் என்னை கூப்பிட்டுட்டாரு, என் பையன் என்னை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தூரமா இருக்க மாட்டாரு. தூதரை அனுப்பி உங்களை சுத்திகரிப்பாரு. என்ன சுத்திகரிப்பாரு? நம்முடைய குடும்பமே வாழ்வதற்காக பரிசுத்தராய் இருக்கிறாரு. ஓ பரிசுத்தரே. எல்லாரும் வாயை திறந்து பரிசுத்தரே. Doesn't matter it's too loud or soft, but say it in your mouth. Say it. பரிசுத்தரே. நீங்க சொல்லும் போது உங்க மனைவி நல்லா இருப்பாங்க, நீங்க சொல்லும் போது உங்க கணவர் நல்லா இருப்பாங்க. அப்படின்னா என்ன? நல்லா இயேசுக்குள்ள இருப்பாங்க. சும்மா உலகத்தினுடைய பார்வை இல்லை, ஆனா ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க. நீங்க வாயை திறந்து சொல்லும் போது உங்களுடைய பேத்தி, உங்களுடைய பேரை நல்லா இருப்பாங்க. பரிசுத்தரே. Come on, just worship the Lord. பரிசுத்தரே. ஆண்டவருடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை நிரப்புவதாக ஆண்டவர். ஓ, முந்திய மகிமை பார்க்கலும் பிந்தின ஒரு மகிமையை தாங்கப்பா, தாங்கப்பா. எங்க வாழ்க்கை மாற்றி அமைக்க தாங்கப்பா. ஓ இயேசுவே, உங்களை நாங்க நேசிக்கிறதுனால ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே நாங்களும் இருக்க காணப்படுக ஆசைப்படுகிறோம். ஓ பரிசுத்தரே, பலப்படுத்துக 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 பலப்படுத்துக. தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள நுழையாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவையாத விஷயங்கள் நம்முடைய சபைக்குள்ள நுழையாமல் காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்தினுடைய சிங்காசனத்திலே பரிசுத்த ஆளுகை செய்வீராக. ஓ ரபஷாண்ட ரபகப ரபரக மனரியாந்த ரபர. கட்டுகள் உடைக்கப்படட்டும். திறந்த வாசல், திறந்த வானம். ஓ, இது நமக்கு ஒரு தோல்வியின் மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்ல, பரிசுத்த வாழ்க்கை தான் ஜெயமான ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாட்டான ஒரு வாழ்க்கை. போரிங் லைஃப் இல்ல, அறவே இல்ல. அது பிசாசனுடைய பொய். நல்ல ஜோரான ஒரு வாழ்க்கை. அந்த பரிசுத்தத்திலையும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரு, அதுலயும் ஒரு ஆஸ்தியை கொடுப்பாரு, பணக்காரராய் மாற்றுவாரு. எதுக்காக? மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக. மை லார்ட் மை லார்ட் மை லார்ட். ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் வரும் பாருங்களேன். மற்றவங்ககிட்ட நீங்க ரொம்ப பேச தேவையில்ல, கொஞ்சம் பேசினாலே போதும், அவங்களுடைய மனசு தொடப்படும். ஏன்னா இங்க பரிசுத்த வாழ்க்கை. ரொம்ப செய்ய தேவையில்ல, கொஞ்சம் செஞ்சாலும் போதும், ஆண்டவர் தொடுவாரு. எது முதன்மையோ அது முதன்மையாக வைத்தோம் என்றால் கர்த்தர் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வாரு. ஹல்லேலூயா.
உங்களை சுற்றி கொள்ளுகிற பாவ கட்டிகள், பழக்க வழக்க எல்லாம் அப்படியே கிழித்து, ஆண்டவரே இதெல்லாம் போதும்னு சொல்லிருங்க. பரிசுத்த அலங்காரத்தை போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். பரிசுத்த அலங்காரத்தை போட்டுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. ஓ, நீங்களும் நானும் உலகத்தார் போல நம்ம ஆராதிக்க கூடாது. நம்ம வார்த்தையில ஒரு உண்மை இருக்கணும், பாட்டுல ஒரு உண்மை இருக்கணும், இசையில ஒரு உண்மை இருக்கணும், பிரசங்கத்துல ஒரு உண்மை இருக்கணும். கர்த்தர் அதை பார்க்கிறாரு. பரிசுத்தரே. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்ன தெரியுமா? சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் சொன்னதுனாலதான். மலையை பார்த்து உங்களால சொல்ல முடியும், சமபூமியம் மாற்றிவிடுன்னு சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தராய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரே, நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். மகிழ்ச்சியோடு, சேனைகளின், நல்ல சிரிப்போடு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. கடைசியாக சேனை, சேனை, ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பினது போல எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பினதுக்காக நன்றி, நன்றி லார்ட். Thank you Jesus. Thank you Father. துதிகன மகிமை உமக்கே ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு சேகரிக்கக்கூடிய காணிக்கை, தசம பாகங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம கொடுப்போமாக. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை கண்டீரே நன்றி ராஜா, புதிய நாளை கண்டீரே நன்றி, நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா, இந்த இடத்துல நாங்கள் கொடுக்கிறதே ஒரு கிருபை அப்பா, ஒரு ஆராதனை. உம்மை நேசிக்கிறதுனால நாங்கள் செலுத்துகிறோம். இட்ஸ் நாட் வெதர் வி ஆர் புவர் ஆர் ரிச் மெட்டீரியலி லார்ட், பட் அவர் ஹார்ட் இஸ் ஸோ கிளாட் டு நோ யூ. கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் வர்த்திக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அமருங்கள். கர்த்தர் நல்லவர். வெல்கம் டு சர்ச்.